அந்த ஒரு பாத்திரத்தை கொள்ளளவு வரைக்கும் போட்டுட்டு மீதி இருந்துச்சுன்னா கூட மாவாட்டி ஃப்ரிட்ஜ் போன தடவை அப்படி தான் பண்ணேன். ஊறும்போது பாத்திரமே பிடிக்கல. அதனால் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், பார்க்கலாம் ஊறுச்சுன்னா. ஆமாம் அபி அக்கா. முடவாட்டுக்கால் கிழங்கு அது எப்படி சிசி யூஸ் பண்ணுறது? அதுங்களா அப்படி பண்ணி சிஸ்டர், நல்ல தோல் ஒவ்வொருத்தர் வந்து அது நம்ம ஆட்டுக்கால் மாதிரியே அனலில் வாட்டி அப்புறம் தோல் சீவுறாங்க. யூடியூப்பில் தான் பார்த்து இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுமே. அதுக்கப்புறம் இல்லைன்னா தோல் நல்லா சீவிட்டு கழுவி நம்ம இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு மாதிரி கட் பண்ணிக்கிட்டு சதுரமாக தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூடயே இந்த கிழங்கையும் போட்டு வதக்குறாங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு திருப்பி குக்கரில் வச்சு அப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அந்த மிளகு காரம் போதுன்னா அதிலே விட்டுடலாம். இல்லைன்னா